ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் வந்துருக்கு. மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் கத்திரிக்காய் அழகாக இங்கே ஒன்று இருக்குது. நம்ம டெரஸ் கார்டன்லேயே ஒரு 4-5 செடி தான் இருக்குது. ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை சாம்பாருக்கு கொஞ்சம் வந்துடும். பாருங்க, இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. நம்ம 3 நாள் வச்சுக்கலாம். இங்கே ஓரமாக 2 செடி அது பூச்சி இருக்குன்னு சாம்பல் போட்டு வச்சேன், நல்லா தனியாக இருக்குது. நல்லா வச்சிடலாம். அதே செடியிலே இன்னொன்று இருக்குது, பார்க்காம போயிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வெண்டைக்காய், அதையும் பறித்து சாம்பாரில் போட்டலாம். இங்கே ஒரு வெண்டைக்காய் அழிஞ்சிட்ருக்கு. இன்னும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அப்புறம் பறிச்சுக்கலாம். ஒரு பீக்கங்காய் இருக்குது, ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னும் 2-3 நாள் ஆகட்டும் பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஞ்சம் இது தட்டைப்பயிறு, இதையும் சேர்த்து அப்படியே போட்டலாம். நேற்று தான் பறித்தோம், அவ்வளோக்கா இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். பாருங்கள், ஒரே தக்காளி இருக்குது, பழுக்கட்டு 4 பறிச்சுக்கலாம். சும்மா ஒரு 5-6 கத்திரிக்காய், ஒரு 2 வெண்டைக்காய் சாம்பாருக்கு போடலாம்.